வணக்கம் நண்பா. எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் லேட்டஸ்ட் செய்திகள். 2642 மருத்துவர்களுக்கு February 26 பணி ஆணை முதல்வர் வழங்குகிறார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 2642 மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வரும் 26ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்க உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். தற்போது பணியில் உள்ள 1127 மருத்துவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி பணிமாறுதல் ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை தேனாம்பேட்டை TMS வளாகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்றது. இதில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பணிமாறுதல் ஆணையை வழங்கினார். அப்போது அவர் பேசியதாவது, சுகாதாரத்துறை சார்பில் பணி நியமனங்கள், பணிமாறுதல்கள், பதவி உயர்வு ஆகியவை வெளிப்படைத்தன்மையுடன் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன. கடந்த ஆண்டு February மாதம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் MRB மூலம் 1021 மருத்துவர்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு அதிக காலி பணியிடங்கள் இருக்கிற 20 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அங்கு கலந்தாய்வு நடத்தி அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. வெளிப்படைத்தன்மை. அந்த வகையில் இந்தியாவில் முதல் முறையாக தேர்வு செய்யப்படும் மருத்துவர்களுக்கு கலந்தாய்வு என்பது தமிழகத்தில் மட்டுமே சாத்தியமாகி உள்ளது. இந்நிலையில் 1021 மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்ட போது ஓராண்டு காலத்துக்கு பணிமாறுதல் கேட்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டது. இதனால் 1021 மருத்துவர்களும் மிகச்சிறப்பாக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றினர். தற்போது ஓராண்டு நிறைவு பெற்றிருப்பதாலும் புதிய மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருப்பதாலும் கடந்த 3 நாட்களாக கலந்தாய்வு நடத்தப்பட்டு 1127 மருத்துவர்களுக்கு கலந்தாய்வு மூலம் பணிமாறுதல் ஆணைகள் தரப்பட்டுள்ளன. 1127 மருத்துவர்களில் 893 பேருக்கு அவர்கள் விரும்பிய இடங்களில் பணி கிடைத்துள்ளது. திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்பட்ட கலந்தாய்வுகளின் மூலம் 40,491 பேருக்கு 4 ஆண்டுகளில் பணிமாறுதல் கிடைத்துள்ளது. இதை தவிர சுகாதாரத்துறை சார்ந்த 23,598 பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளன. மேலும் 4,615 மருத்துவர் அல்லாத காலி பணியிடங்களுக்கு விரைவில் MRB மூலம் பணி நியமன நடவடிக்கைகள் தொடங்க உள்ளது. கடந்த மாதத்தில் 2,642 மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு நடத்தப்பட்டது. இதில் 24,000 பேர் கலந்து கொண்ட நிலையில் 4,585 பேர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இதில் தேர்வாகும் மருத்துவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு அவர்களுக்கு வரும் 26ஆம் தேதி முதல்வர் பணியாளர்களை வழங்க உள்ளார் என்றார் அவர். இந்நிகழ்வில் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் செந்தில்குமார், மருத்துவக் கல்வி இயக்குனர் சங்குமணி, மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை இயக்குனர் J. ராஜமூர்த்தி, பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதே போன்ற MRB அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.